கடவுளே எல்லாரும் என்னப்பா எனக்கு நான் அப்படி கொஞ்சினா தாத்திரம் பார்த்துதான் செத்தண்டு போட்டு தாங்களாம் உங்க புள்ளையலா எப்ப கண்ட நீ அதப்பா அள்ளி கொண்டு திருவாங்களாம் நீ வீடு கட்டி தர போறாங்களாம் இப்படியெல்லாம் கட்டி விடுது கொஞ்சின்னானா சவுப்பட்டி எல்லாம் போட்டு அந்த பொடியன்கள் கத்தி கொஞ்சம் செத்து போனேன் எப்படி வந்து 42 வருஷத்துக்கு முதல் நடந்த கதை இப்ப எனக்கு நீ சொல்லணும் என்னதான் நீ கொண்டு போப்புறோம் இந்த மண்ணுக்கு கீழே போப்புறோம் இங்க கோட்டான கோடி இவ்வளவு காசு பட்டனிய மெச்சி நான் பட்டனிய மெச்சி போட்டு சும்மா நான் போய் படுக்க போறேன் நீங்க போன சொன்னீங்களே இந்த கதையில சொன்ன அப்புறம் தலை படிச்சிட முடியும் என்ன போட்டு மற்ற தர வந்த கதையை தந்தோட கழிவான பாட்டியை போட்டு கிண்டுறாங்க என்னையும் கிண்டாரு இப்படி செத்து பிழைச்சவன் சாக மாட்டான் நினைக்கிறீங்களா செத்தவங்களுக்கு பிழைச்சவங்களுக்கு திரும்பவும் சாவு கிடையாது அதில் செத்து விளையாடுறதுக்கு விளையாட்டாது செத்து போனாலும் ப்ரோ அம்மா நான் போயிட்டான் செத்து போயிட்டான் செத்தானே கதை பேலா உங்களோட வீடியோவில் வருவேன் இப்ப எங்கட மகன் சொன்னா நாங்கெல்லாம் செத்தா மண்ணுக்கு மூடி போட்டுருவாங்க அம்மாட வீடியோ எல்லாரும் உலகத்துல வாப்பாங்கன்னா தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் 100 வழி வந்து வா ராசி எங்க போனாலும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே மறுபுறவி அம்மம்மா மறுபுறவி அம்மம்மா 2 தரம் மறுபுறவி அம்மம்மா 3 தரம் வணக்கம் இது தமிழோட திறனிகள் ஆர்ஜே தமிழா நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, ரொம்ப நாள் நிறைய பேர் வந்து அவளோட பார்த்து கொண்டிருந்த வீடியோ இப்போ வரைக்கும் நிறைய பேரை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அம்மா, யார் அந்த அம்மா யாருன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து செத்து திரும்ப உயிர்ப்பித்தவங்களே. ஆமாம், ஆனால் அவங்களோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். வந்து ஒரு அம்மாவரால் வந்து இறந்து போய் திரும்ப ஒரு நாளையால் வந்து உயிர் வந்தேன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதை நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஹெல்பிங் வீடியோ மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஹெல்பிங் கிடைச்சிருக்கு, அதாவது உதவி கிடைச்சிருக்கு. அதோட சேர்ந்து வந்து அது சம்மந்தமாக வந்து பார்ட் 2 வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் சொல்லலைன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ எடுக்க போகிறோம். ஸோ அந்த மறுபிறவி அம்மாவின் மறு வாழ்க்கை பற்றி இன்னைக்கு இதில் கொஞ்சம் நீங்கள் அறியாத சில விஷயங்களை, தெரிந்து கொள்ளாத பல விஷயங்களை இதில் கேட்டு நாங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடாமல் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா, என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அடிக்கிற வெயிலுக்கு வெறுமலோட திரிங்கலண்டா அவட கதையை பார்க்கலையோ. இந்த ஷர்ட்டெல்லாம் என்னத்துக்கு போடுற கடவுளே எல்லாரும் என்னப்பா எனக்கு நான் அப்படி கொஞ்சினா தாத்திரம் பார்த்துதான் செத்தண்டு போட்டு தாங்களாம் உங்க புள்ளையலா எப்ப கண்ட நீ அதப்பா அள்ளி கொண்டு திருவாங்களாம் நீ வீடு கட்டி தர போறாங்களாம் இப்படியெல்லாம் கட்டி விடுது கொஞ்சின்னானா அள்ளி கொண்டு தருவாங்களாமோ? யாரப்பா சொன்ன நீங்களா அள்ளி கொண்டு நிறைய பிரச்சனை செத்து போன எப்படி வந்து எங்களையும் செத்து பார்க்கட்டான்றாங்க. ஏன் போட்டீங்க 42 வருஷத்துக்கு முதல் நடந்த கதை இப்ப எனக்கு நீ சொல்லணும் உண்ட கஷ்டத்தை தானே சொல்லணும் எனக்கு தெரியாது. சரங்கள் தான் ஓடி வந்து கேட்க தொடங்கிட்டாங்க. சொல்ல வேணாண்டியா அப்படியே? ஓ, இது என்னதுக்கு சொன்ன நீ கஷ்டத்தை சொல்லிருக்கலாமே, நீ என்ன பிரச்சனையை கூப்பிட்ட நீ எப்படி அவங்க வந்து நான் சொன்னேன் நான் தான் போன் பண்ணி வரத்தனே நீ பலிச்சில ஓடியாட்ட நீங்க போலீஸ் சரி லவ் நம்ம இல்லை
அவளை லவ் பண்றாங்க. எங்க போனாலும் இந்த ஒரு போலீஸ் நம்மளை லவ் பண்றாங்க. நான் பார்த்தேன், நீ பார்த்து போட்டு வேணா இருக்க மாதிரி தெரியாது. ஏன் மனம் சந்தோஷமா இருந்தேன் அண்டை தான் ஒரு கோல் வரல. போன் இவ்வளவு தொட்டு பார்க்கல. என்ன ஏசி கடும் ஏசி அங்கு காடுக்குள்ளலாம் சுழி சுள்ள நேரத்துல இது குளிர். ஷூ போட்டது நிறுத்தினோம். ஷூ போட்டதுல போட மாட்டாங்க. ஏசி ரூம்ல வைக்கல. ஏசி ரூமுக்கு ஏசி ரூம் எங்க? ஏசி வெளிநாட்டுல. இது எங்களுக்கு அங்க ஏசி. அவங்களுக்கு மெசேஜ் தானே. என்னண்டா இப்ப நம்ம செத்து போன கதையை கழிச்சு நம்ம நிறைய பேர் பார்த்து உங்களுக்கு இப்போ எல்லா இடத்தையும் பதிஞ்சிருக்காங்க. எப்படி நீங்க வந்த விசித்திரமா செத்து எப்படிப்பா வந்த தெய்வான பாட்டியை போட்டு கிண்டுறாரு. என்ன கல்யாணம் கட்டிட்டாரா? என்ன பாடெல்லாம் தெரியல. உண்மையா தான் தெரியும் அவங்களுக்கு. என்ன நீங்க அந்த சாத்திரம் பார்த்து சொன்னேன். 30 வயது கல்யாணம் பண்ணலாம் சொன்னேன். நீங்க அவன் 20 வயது கல்யாணம் பண்ணிட்டான். 23 வயசு 4 வயது 24 வயது 4 வருஷம் கல்யாணம் கட்டி. கையில கற்பூரமே வச்சு நீ அடிச்சு சொன்னாலும் நம்ம மாட்டேன். அவ்வளவு நம்பிக்கை வரல. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கும் போது தான் தந்துவாங்க. அந்த பாட்டியம்மா அவங்க தானே ஒரு நாளும் போன் மழையில் நம்ம அன்னைக்கு என்ன பிரச்சனை சொன்னா அம்மாக்கு சொல்லிங்க அந்த போன் யூஸ் பண்ணக்கூடாது. இளம் பிள்ளை எல்லாம் கூட நிறைய பிள்ளை ப்ரொபோஸ் பண்றது கரைச்சலா போய் பாருங்க. எல்லாம் அம்மா அப்பா அண்ணா அதான் அப்படிதான் இருக்கு நம்பர். சாப்பாடு தரணும் தான் முதல்ல. இப்ப நீங்கள் என்ன பழக்கம் என்னண்டா உங்களை மேலோகத்துல வந்துட்டு ரெஜிஸ்டர்ல வந்துட்டு உங்களோட டாப்ல இருந்து பேர் எடுத்துட்டாங்களா? நீங்க போய் சொன்னீங்களா? உங்களுக்கு அங்க இனி இடம் இல்லையா? நீங்க வாழும் வரைக்கும் பூமியில தான் இருக்கணும். இல்ல இப்ப நீங்க போன சொன்னீங்களா இந்த கதையில சொன்ன அப்புறம் தலை படிச்சிட்டு சொன்னேன் படிக்கல. என்ன போட்டு மற்ற தர வந்த கதையை அங்க மேல டாப்ல இருந்து உங்க பேர் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு அங்க இடம் இல்ல. இங்கதான் இருப்பீங்க. என்ன நடந்தாலும் நீங்க கஷ்ட கதையை நம்ம கதைப்பு மாறுதில்ல. முதல்ல நம்ம இந்த கதையை தான் கதைக்கணும். இதான் முஷ்பாதி கதை. அதான் நமக்கு தேவை. அதை கதைச்சுதான் பார்ப்போம். நம்பாத கதை இருக்குதானே. இந்த கம்ப்யூட்டர் மொட்டை விழுந்து மண்டையில மொட்டை விழுந்து என்ன வச்சிருக்கேன் என்ன வச்சு விடுத போடுது என்ன வச்சிருக்கேன். அதுதான் மனுஷன் இருக்கு. அந்த ஜாசகம் கொடுக்கக்குள்ள வச்சு உங்களை பாக்குறேன். எந்த ஜாசகம்? ஜாசகம் உண்டியல் கொண்டு கொடுத்தியல கோயில்ல கலதா கோயில்ல ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கு. அதில் வச்சு பாக்குறேன். அதில் வச்சு பாக்குறீங்க இப்போ வரைக்கும் பாக்கு சாகம் மட்டும் பாப்பேன். நாளை நமதே நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் 100 வழி வந்து வா. பாடகர் நானே ஒரு ப்ரோல படிச்சேன். எப்படி வந்து பாத்தியா திறமை இதெல்லாம் சொல்றது. எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் மேல மறைஞ்சு வந்துட்டாரு. அந்த நாள் எல்லா பாட்டுக்கு பாடலாம் படிக்க பாடலாம் படிப்பீங்க. அப்ப இன்னும் நல்ல பாட்டு படிங்க. நீ வேணாப்பா அடைச்சி வருது. செத்து போனாலும் அம்மா நான் போய்தான் செத்து போய்தான் காருங்க மருந்து வேக முதல்ல பொய்யண்டால் எடுவனே காட்டுறேன். துன்பம் அவ்வளவு முந்த நாள் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவரும் சரிங்க. சரி நீங்க பிள்ளைக்கு ஒரு பாட்டு படிங்க. எந்த குழந்தைக்கும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவது அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாலாட்ட
இன்னும் யாரோ வந்து பாராட்ட சரி போதாதா? ஆறு பாராட்டு இதை பார்த்து போட்டு பேன கத்தினேன் இல்ல அதான் என்ன கேட்டோம் வீடியோ பார்த்து என்ன கேட்டோம் என்ன செத்து திரும்ப வந்த நீங்க கேட்டோம் அது இந்த இளம் வயது பிள்ளைகள் எல்லாம் ஓடி ஓடி வந்து கேட்டு இதென்ன எங்களுக்கு தெரியாதது செத்தண்டு சொல்றா காசு வாங்குறதுக்கா அப்படி என்று கேட்டாங்க. என்ன கேட்டோம் காசு வாங்குறதுக்கா எல்லாரும் சொல்லிருக்காங்க நான் வீடியோ போட்டதுக்கு கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்காங்க இது உண்மை சம்பவம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆமாண்ட எனக்கு முன்னேற்ற ஒரு பிள்ளை சொல்லிது அவங்கள போய் தப்பா ஒருத்தர் சொல்லல நீ சொன்ன கதை சரியான்னு சொல்லி நிறைய பேர் பிடிச்சிட்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க எங்களுக்கும் புதுசா இருந்தது அதான் அடிச்சுட்டு செத்து சொல்லிதுகள் சவப்பட்டி எல்லாம் போட்டு அந்த பொடியன்கள் இவ கத்தி கத்தி கொஞ்சம் ராவிருந்து சவப்பட்டி கடவுளே பாட்டை படுத்து மேல் மாடி கட்ட தாரண்ட நீங்க எல்லாம் மாசம் மாதம் சாப்பாட்டுக்கு பணம் நீங்க சொல்லிக்கலாம் இங்க நைனாதுவில பெரிய ஒரு பல கொண்டு வண்டி போட்டிருக்காங்க பெரிய வீடு கட்டுறாங்க நான் சொன்ன தருவாங்க தான் எப்படி உனக்கு தெரியும் அந்த பொடியன்களை எப்படி கட்டி பிடிச்சு கொஞ்சம் சாத்திரம் பாக்குறா அப்படி என்னெல்லாம் கேட்டுது. நான் சொன்னேன் எனக்கு பிச்சை தானே கஷ்டம் வேலை எனக்கு புருஷன் நான் அப்படித்தான் கேட்டு வாங்கி நான் சாப்பிடுவேன்ன்றதுக்கு இனி மாசம் மாசம் 35,000 வரும் இந்த தந்தை 35 என்னஞ்சு போட்டான் கடவுள். நான் சொன்னேன் அதெல்லாம் போய் தப்பையோ கடனும் கொடுத்து உங்கள்கிட்ட சொன்னேன் நான் அதுல கொடுத்து போட்டிருக்கேன் மற்ற கடைக்கார இதுக்கிடையில வேறு செத்தடத்தை வாங்கினா காசு இன்னும் ஒரு 40 கொடுக்க இருக்க வேணாரு. நான் அதையும் சொல்லல உங்கள்கிட்ட எத்தனை சொல்றேன்னு சொல்லுங்க. அப்போ 1000 பிரச்சனை அதான் பிரச்சனை விட்டு நம்ம நம்ம முஸ்பாத்தியாக எல்லாம் பறக்கும் வாழ்கிற காலம் எதிர்பார்ப்பு எங்களுக்கு 1000 பிரச்சனை கல்யாணம் கதை உனக்கு தான் எனக்கு நீங்க இப்ப இதுல 6 ஃபர்ஸ்டா கல்யாணம் முடிப்பேன் சரியா கைய காட்டுறேன் இனி பாக்குறேன் நீங்க கைய இத சொல்லியா ரெண்டு பேர்ல நான் சொல்றேன் கொஞ்சம் நான் சொல்றேன் கொஞ்சம் ரெண்டு பேர்ல 6 ஃபர்ஸ்டா கல்யாணம் எல்லாம் உண்மை சொல்லுங்க இது மட்டும் சொல்லுங்க சொல்லுவதெல்லாம் உண்மை சரியான காசுக்காரனாப்பா கையை தண்ணிக்கு வச்சு வச்சிருக்கிற இதை பார்த்து என்ன காசு வராது பெருகும் செலவழிக்க மாட்டேன் நீ செலவழிக்க வேண்டிய வாங்குறேன் செலவழிக்க மாட்டேன்ற இல்ல கதை இது இது சாத்திரம் அப்ப பாக்கல என்ன பண்ண வலிக்கிறோம் இப்ப நீ வழியை பார்த்து சொல்லுங்க 2 பேர் வேலையா அப்பாயின்மெண்ட் போடணும் எங்கட வேலை சேர்றதுக்கு முதல் எங்கட கம்பெனில 2 படியிலே வேலை ராணியிலே அவனுக்கு என்ன மாதிரி சாப்பாடு சோறு தண்ணி தாராணி என்று கேட்டுது சேர சொல்ல அனுபவத்தை கேட்டுது அதுக்கப்புறமா சிரிப்பார் பேர் கதைக்கிறல்லம்மா எங்களோட சேர்ந்து அப்படி கதைக்கிறவளுங்க கதைப்பார் அவர் கொஞ்சம் போலீஸ்காரர்கள் கேட்டதான் உங்கள்ட்ட எங்கடா படிச்ச நீ எங்க இருந்து கதைக்க பழையின நீ என்னெல்லாம் கேட்டேன்னு யாராச்சும் லவ் பண்றியா இப்ப கேட்டவங்க ஏன்டா அவங்க என்ன வண்டி வீடியோ எடுத்து போனது அப்புறம் வந்து உங்களோட மனசுக்குள்ள யாரை வந்து சொல்லியிருக்காங்க இப்படி பிரச்சனை இவனால் இப்படி வந்து கேட்பானு கதைக்காங்க உண்டை நம்பாதங்க உண்டு அதுல என்ன சொல்றேன் என்ன சொன்னோம் பெரும்பாலும் போகணும் இல்லையா நல்ல பிள்ளைகள் அதுகளுக்கு இப்படி என்னத்துக்கு வாங்க போகணும் அங்க நான் கஷ்டப்பட்ட ஊரு தானே அது இவ்வளவு பேர் பீரி எடுக்கிறாங்க எஸ்டேட்டுக்கு போகல பாவம் இந்த பிள்ளைகள நிறைய பேர் காய்ச்சதுகள் தான் பீரிய பார்த்தது அதான் சொன்னாங்க இந்த நீட்டுப்படியும் போகலையான்ட்டு நீட்டுப்படி என்ன போலீஸ் லவ் பண்ண மாட்டாங்க அவரை பிடிக்காது என்னைய தான் பிடிக்குது ராசி எங்க போனாலும் ராசி ராசியா
ரெண்டு ராசி இவர் நீ கணக்கு அவனே செத்துட்டு போயிட்டாரு எந்த ராசியோட சேர்ந்த முழுக்கம் அவன் ராசி அவன் ராசி அப்ப நான் மட்டும் தப்பி இருக்கிறேன் நம்ம ராசி அப்படி ராசி அப்படி அடுத்த அப்படி தான் போறாங்க பரிசு பிரச்சனை இருக்கு அதுக்கு இந்த கல்யாணத்தை எல்லாம் நீ கல்யாணம் காட்டியாட்டு ஆனா நல்லா சொல்றீங்க அது என் ராசிக்கும் போலீஸாக்களுக்கும் பக்கா 100% பொருந்து கடைசியில வாழ்க்கை துணை போலீஸ்ல இருந்தா ஓ மட்டன் சிக்கன் 3 வேளை தயிர் சாதம் நல்ல சாப்பாடு ஏசி ரூம் சாப்பாடு அடிபொலி 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 ஒண்ணுன்னா சாப்பாடு இல்ல அடிபொலி இவருக்கு அது வேற பலத்தில் இந்த தெளிவு உண்மை அவங்கள 2 பேர் என்ன பெத்த 2 பேர் இல்ல 4 பேர் நீங்க பேரியா இருக்கிறீர்கள் 2 பேர் என்ன பெத்த பேர பிள்ளையில போல கிட்ட வந்து இருக்கிறதுக்கு நான் கோடான ஓடி நன்றி புண்ணியம் செய்திருக்கேன் எனக்கு இப்படி வந்து கிடைச்ச வார்த்தை ஒன்று சொல்லிவிட்டு வாங்க தெரியாமல என்ன எனக்கு தெரிஞ்ச காணும் ஒன்று அது காணும் இனி தெரிஞ்சா கூட திரட்டி போட்டுருவாள்கள் அதான் கணக்கான தெளிவனே கணக்கான தெளிவும் கணக்கான வளத்தில் வெற வளத்தில் கேட்ட தெளிவு வெறு அவர் இன்னும் கொஞ்சம் மெலிவார் சரி கிஷோர் அதை வாங்கிடுறோம் அதான் இதை வாங்கிடு கல்யாண யோகத்தை தங்க பார்க்கணும் அது நீ சொன்னேன்டா சரியான உவர்ற கல்யாண யோகத்தை பார்க்கணும் உங்களுக்கு சரியான விருப்பம் சும்மா சொல்லுங்க நீ எந்த கையை பார்த்து சொல்லு உவர்ற கதை நீங்க அண்டனை சொல்லுங்க பார்த்தாலும் பொம்பளை ஒரு அழுவும் போக மாட்டான் பொம்பளை கிட்ட அவருக்கு ஒன்றுதான் என்ன உண்டு ஒரு கல்யாணம் ஒரு சிலருக்கு 2 கல்யாணம் விட்டு போட்டு விடுறான்கள் லவ் பண்ணி போட்டு விடுறான்கள் இந்த உலகத்துல அப்படி எல்லாம் அவர் கொண்டுதான் நடக்கும் அது நடக்கும் அது எதிர்பார்க்கும் அவர் காய்ப்பாரு காசி பிடிச்சல கொஞ்சம் 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 கிளியர் பார்க்கல இப்போ இந்த வெளிச்சத்துல கொஞ்சமும் கொஞ்சம் நல்ல அரிப்பாரு நல்ல அரிப்பாரு இந்த கஞ்சத்தனத்துக்கு நல்ல அரிப்பாணி நல்ல அரிப்பாடா இப்ப அவன் நல்லா தான் இருக்கான் ஆனா நீங்க வீடியோல வருவேன் இப்ப எங்கட மகன் நாங்கள் செத்தா மண்ணுக்கு மூடி போட்டுருவாங்க அம்மாட வீடியோ எல்லாரும் உலகத்துல வாப்பாங்கண்டா அவர் மட்டும் தானே கேசல்ல நீங்க செத்து பிழைச்சி வந்தாங்க நாங்க நீங்க சொல்லுங்க செத்து பிழைச்சவன்டா எவனை பார்த்து சிரிச்சவன்டா 2 பேர் வச்சுக்கலாம் அப்படித்தானே சொல்லுவாங்க ரஜினி கூட அப்படித்தான் சொல்லியிருக்காரு இந்த கிண்ணியடியில இருக்கிற அம்மா இப்படி செத்து பிழைச்சவன் சாக மாட்டான்னு நினைக்கிறீங்களா செத்தவங்களுக்கு பிழைச்சவங்களுக்கு திரும்பவும் சாவு கிடையாது அதான் செத்து விளையாடுறதுக்கு தானே விளையாட்டாது அதானே நானே இனி சாவு இல்லை உங்களுக்கு பாப்பமே நீங்க எங்க இருந்தாலும் வேண்டாம் இது கேள்விப்பட்டா வரணும் நான் சொல்றேன் இந்த பக்கத்துல என்ன ஒன்று வச்சுக்க இதை விடுங்க விட்டா ஆயிரம் கூடு ஆனா வித்ராக்கு சப்பம் உண்டு வித்ரா இந்த சீனிவர்த்தம் எல்லாம் நல்ல மந்திரி அந்த கோயில போடாம சப்பம் முடிவாங்க கோயில தான் வந்து அந்த கேன்சர் வருது உண்டாக்குறது வயதானாக்கள் நம்ம வித்ராக்கு சப்பரானே ஏன் அதை சொல்லுங்க வயதானாக்களை ஏன் வித்ராக்கு சப்புற என்ன நல்ல கை கால் குடைச்சல் மனுஷனோட காய்க்குள்ள பாய் மணக்காது சப்பி போட்டு விட்டாங்கண்டா பாய் போய் அண்டைக்கு எங்கே பதிய போய் நின்றுங்கிட்ட சத்தி எடுத்து போட்டு ஓடிங்க நீங்க இருக்கிறீ சப்பி போட்டு விடுற கிளவி மாதிரி சப்பி போட்டு விட்டா பாய் மணக்காண்டு பபிள்கம் சாப்பிடுங்க அது வேணாம்பா பிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச்சு கிச்சு போகுங்க அதுக்கு வேணாம்பா நீங்க சரி இப்ப நிலப்பாடு என்ன போய் கொண்டிருக்காண்டே நீ கிடக்குறேன் இப்போ நாங்கள் இந்த செத்து பிடிச்ச கதையை வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் தானே அதை பார்த்து இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து விட்டுருக்க மாட்டாங்க எங்களுக்கு கதை சொல்லுங்க சொல்லி இல்ல அப்படி வர மாட்டாங்க அப்படி என்ன சிரிக்க வருவாங்க அந்த படி எங்களை கிட்ட வச்சுட்டு படியா காய்ச்ச நானா எந்த மனதை போல இல்லையா அவங்களுக்கு அவங்க கதைக்க மாட்டாங்கண்ணா இப்படி எல்லாம் நான் எங்க வேணாலுங்க இப்போ அந்த புள்ளிய கல்யாணத்துக்கு சொல்றேன் எனக்கு நடந்தா தானே உங்களோட அம்மா நீட்டு வர்றம்மா கொஞ்சம் கொட்டான்
நடந்தா தானே என்ன சொல்றதுக்கு என்ன லூஸ் கதை அழைக்கிறியே இப்ப இருக்கிற போட்டோ நம்பி கல்யாணம் முடிக்கலாம் அது பெரிய நல்ல உள்ளியல் நல்ல எங்க தேடி முடிக்கிறேன் நீங்க எப்படி தரணும் இவ்வளவு உள்ளியலுக்கு நல்ல கொண்டு பார்த்து நல்ல பிள்ளைகள் எப்படி மதிக்க சொல்லுங்க அப்படி முதல் நீ எந்த இருக்கிற வேகத்தாப்பா அதை கதைப்ப நம்ம கதைப்ப சும்மா 20 நிமிஷத்துக்கு பூரா நம்ம அதை கதைக்கிறேன் 20 நிமிஷத்துக்கு பூரா இப்ப நம்ம வாழ்க்கை கதையில கதை இடைவேளைக்கு பின்பு அது இடைவேளைக்கு முன்பு இது நீங்க முஸ்பதியா கதை எங்கோய் பழகினாப்பா ஈமு இது ஈமு அது ஈபி அப்ப ஈமுவை காய்ச்சிட்டு நம்ம ஈபியை கதைப்போம் இப்ப இப்பா சரியா இடைவேளைக்கு பின்பு அதை கதைப்போம் இதெல்லாம் இவங்க அம்மா அங்க பாப்பாங்க என்ன பாக்குறதால 3 வேலை சோற குறைச்சி இப்ப 2 வேலை கொடுக்காங்க இது இருக்கா என்ன பிரச்சனை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதெல்லாம் தான் தாடி வளர்க்காம பாக்கல எல்லாரும் தாடி தானே வளர்க்காங்க தாடி இருந்தாதான் படி வாரிக்கிறேன் தாடியை பாருங்க ஆட்டு தாடி தாடியை காட்டுங்க இருக்கிறவனுக்கு தான் தெரியும் ஏன்டா இருக்கணும் நாளைக்கு கேச்சு போனா இன்றைக்கு சலுங்கடைக்காரனுக்கு போன் போட்டு குடைச்ச கொடுப்பா சலுங்கடைக்காரனுக்கு தெரியுமா நாளைக்கு போனா இன்றைக்கு வலிச்சு ஆகணும் அது என்ன மணக்கம் வரல சொல்றேன் அது என்ன வந்து அவன் தாடியில அம்மா இந்த புள்ளையில நான் அங்க தேடி பிடிச்சேன் இங்கே தேடி பிடிச்சிருக்கேன் இன்னொரு சொந்தம் அந்த இருந்திருக்கு பழைய எப்படி பிடிச்சிருக்கீங்க போன ஜென்மத்துல அவன்டாங்க முடி விட்டேன் அவரையும் பார்த்து சொல்லுங்க அழகா சொல்லுவாரு அம்மா அம்மான்னு கதைப்பாரு எப்படி எப்படி ஆள் நாங்க ஹோல் டீலிங் எப்படி ஆள் வச்சிருக்கீங்க எப்படி மரியாதை கைப்பாரு இல்லப்பா இல்லப்பா உள்ள எல்லாத்தான் என்ன கதைப்பாரு கதைப்பாருங்க இல்ல அவரை பத்தி ராங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆள் பேசுற விதம் சரியில்லையா எடுத்தோம் உங்களுக்கு மேய்ச்சின வராண்டு என்ன கதைப்பா நீங்க எடுத்தோம் என்ன எடுத்து பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாண்டு நீங்க யாரம்மா ஹலோண்டாரு இந்த வாரம்மா நான் சொன்னேன் பிரகலாதன் இருக்காராப்பான்னு கேட்டேன் நான் வேணுமேனு சொல்ல மாட்டேன்னு கேட்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் தானம்மா கதைக்கிறேன்னு சொல்லுங்க அப்புறம் வயசை கேட்டாரு 60 வயசுண்டேன் அப்புறம் அம்மா அம்மாண்டு அழகா கதைப்பாருங்க மெசேஜ் போடுவாரு கதைச்சி நான் பதில் போட்டா அவரு போடுவாரு இவங்கெல்லாம் கதைக்கிறல்ல போனில போன் தொடக்கூடாது சொல்லி கேளுங்க அவன் தான் போன வண்டி காய்க்கிறது சொல்லுங்க கேளுங்க கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ற அந்த டைம் சொல்லுவதில்ல உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை என்ன வாக்கு பண்ண அவ்வளவுதான் தெரியும் அங்க நடுவுல வருவதெல்லாம் மறந்துட்டா சரி சொல்லு இவராவது மறக்கிறதா தானே அவர் கதைப்பாரு எப்படி மரியாதை காய்க்கிறது உண்மையா நிறைய பேர் சொல்லியாங்க நல்லபடியா அவரையா காய்க்கான பெண்கள் மேய்ச் பண்ணா திரும்பி பாக்குறோம் அந்நியரை ஏடெடுத்து பார்க்காத அப்படியான காலை அப்படி இல்லை உண்மையா வந்து சொல்லணும் தானே இந்த ஃபோன் கால் டீல் பண்ணுறது ஒரு முக்கியமானது ஏன்டா இவன் ஏதாச்சும் தப்பா காய்ச்சல் செஞ்சாலும் அது எங்கட பேர் தான் சேர்ந்து அடி விடும் நம்ம அதுக்கு ஒரு நம்பிக்கையான கோடிக்கணக்கில் காப்பாத்துறாரு உண்மை உண்மை அவரே கொஞ்சம் எனக்கு எல்லாரும் பேர பிள்ளைகள் அவரை கொஞ்சம் இல்ல நீங்க அவரே கொஞ்சம் அப்புறம் எல்லாம் எங்களுக்கு தான் கிச்சு தாரு வேலை கொடுக்கல யோசிக்காங்க எங்களுக்கு 3 இருந்தா உனக்கு 300 கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு பிளேட்டுக்குள்ள சாப்பாடு தான் 2 பிளேட்டுக்கு கொடுக்கணும் இதை சொல்லி சொல்லியே நீங்க எந்த சாப்பாடு நான் சாப்பிடுறேன் ஆனா அதுக்கு தான் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த ஹாஸ்பிட்டல்ல கிடந்த நீங்க அடுத்த தரம் போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்காதீங்க சும்மா சும்மா வீடியோல நாங்க சும்மா சொல்றோம் உண்மையா பெட் கட்டி சாப்பிட்டத பாத்தீங்களா பாக்கலையா அத பாத்துட்டு பாக்கலையா நீங்க 4 பேர் சாப்பிடுற சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட சொல்ல தானே எப்ப சாப்பிட்டு பாத்துறீங்க உங்களுக்கு சம்பவம் இல்லடா சரி உங்களோட சாப்பாடு இருக்கியா சாப்பாடு போண்டற சொன்னாங்க பாருங்க ஒரு பானை சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க
சாப்பாடை போயிட்டு பாக்கி இல்ல இல்ல அப்படி இல்லை சும்மா வீடியோ ஃபன்னாக இருக்கணும் தானே. ஆனா ஒரு சம்பவம் சொல்லிட்டேன். நான் ஒரு நாள் நைட்டு சாப்பிடுத்து படுத்துட்டேன். நைட்டு 12:30 போயிட்டு அந்த பூ பிஸ்கெட் சின்ன பிள்ளைல சாப்பிடுங்க பிஸ்கெட்டுங்க அந்த கிரீம் பூ அந்த பிஸ்கெட் டப்பான்னு இருந்தது எடுத்து கம்பு கட்டுக்குள்ள வச்சான். மூடியை திறந்தான். இப்படி எடுத்து இப்படி போட்டு வெளியில சாப்பிட்டு வந்தான். நான் வெளியில உனக்கு பார்த்தா என்ன காட்டுதான் இப்படி நின்றான். ஒன்று எடுத்து உனக்கு வேணுமான்னு கேட்டான். வேணும் போய் படுத்து அதில் அரைவாசி போட்டுல முடிச்சு போட்டான். அப்படியெல்லாம் க்ளீன் பண்ண அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். பிரச்சனை இல்லை. சாப்பாடு வேண்டி வச்சா சாப்பிடுறோம் குப்பையில ஓட்டுறதுக்கு காசை கொடுத்து சாப்பாடை ஹோட்டல்ல வேண்டி போட்டு அதை திருப்பி கொண்டு உப்பாடு இல்லை அது வந்து இப்போ என்ன பொறுத்த சாப்பாடை பற்றி கேட்டால் அவர் ஒரு நாள் சாப்பிடலாம் சாப்பிட்றோம் நம்ம உழைக்கிறது என்னதான் கொண்டு போறோம் இந்த மண்ணுக்கு கீழே போறோம். இங்க கோட்டான கோடி இவ்வளவு காசு பட்டணியை மெச்சி நான் பட்டணியை மெச்சி போட்டு சும்மா தான் போய் படுக்க போறோம். அதுக்கு மடுவுக்கு அதுலயும் பொட்டியை எடுத்து வச்சிருவானு. அது பொட்டியும் இல்ல எங்கடவருக்கு பொட்டியை வெட்டையில வச்சு படுத்தாங்க. பொட்டியை வெட்டியாத அதை வச்சு அதையும் தோண்டி கதை எடுக்கான என்னத்த கதைக்குது எங்கடவருக்கு வெட்ட கொஞ்சம் அப்போ நீங்க செத்து வந்தவர் அவர் செத்தவர் செத்தவர் இந்த பண்ண நம்ம அந்த 8 வருஷம் பண்ணி அவர் செத்தவர். உங்களோட இது வந்து எத்தனை வருஷம் நடந்து? என்ன அது 42 3 வருஷம். இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? இப்ப 60 வயது. 60 வயசு கிட்டத்தட்ட 27 வயசு 27. நிறைய பேர் நீங்க சொன்னீங்கல்ல கதை சொன்னீங்கல்ல. ஆமா நீங்க கதை சொன்னீங்கல்ல கதை சொன்னவரோ அதே மாதிரி நிறைய பேர் நாங்கள் சந்திச்சுனாங்க. நிறைய பேருக்கு அழைச்சிருக்காங்க. இப்படி எங்கட ஊர்லயும் இருக்கிறாங்க. எங்கட ஊர்ல கூட இருக்கிறாங்க இதே மாதிரி. ஒரு ஆளுக்கு வந்துட்டு பேர் வச்சிருக்காங்க செத்தாரண்டி எங்கட ஊர்ல பேர் வச்சிருக்காங்க. மறுபுறவி அம்மா மாண்டு கூப்பிட்டுது. மறுபுறவி அம்மா மறுபுறவி அம்மா என்று பேர். மறுபுறவி அம்மம்மா மறுபுறவி அம்மம்மா 2 தரம் மறுபுறவி அம்மம்மா 3 தரம். பேர் சுட்டியாச்சு. இது என்னன்னு தெரியுமா? இப்ப என்ன தன்னை 4 பேரும் நான் செத்த வரேன் மாமா. இந்த இருக்கல இல்ல நான் சொல்றேன் ஒரு சந்தோஷத்துல நான் சொல்றேன். அப்ப நாங்க இப்ப நாங்க சேர்த்து எங்களை சாப்பிட்டு நீங்க வருவீங்க. நான் எங்க கிடைச்சா வருவேன். இது என்ன சொன்னாங்கடா தானே நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? நான் கத்துவேன் சரி ஆனா கத்துவேன் அப்படின்னா உயிரோட இருந்தேன்ட்டா அப்படியெல்லாம் சொல்றீங்க. நீங்க எல்லாம் நாங்க அப்படி சொல்ல உங்களுக்கு வலிக்குது. எப்பதான் நீங்க சொல்ல உங்களுக்கு வயசு 50 வயசு இது என்ன 60 வயதுக்கு வாழ்ந்து 4 வயசு வேணும் எனக்கு. அம்மா சாகுக்குள்ள அம்மா இல்ல அப்பா இல்ல அம்மா அம்மா இல்ல அப்பா அம்மா இல்ல அவர் இல்ல புள்ள இல்ல என்னத்துக்கானே நிறைய கஷ்டங்களை பட்டு நிறைய கஷ்டம் பட்டு நாங்கள் உங்கள்கிட்ட அண்டை சொல்லல. இந்த வாழ்க்கையில் இந்த அப்பாட்ட இருந்து 14 வயது மட்டும் ராணி மாதிரி வாழ்ந்து அதுக்கப்புறம் நான் படாத கஷ்டம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு கூட்டு குடிச்சு ஒரு வாங்கி கொடுத்தெல்லாம் விளத்திருக்கேன் தெரியுமா? சந்தோஷமா இப்ப கதைக்கிறேன். உண்மைதான். கண்டிப்பாக நாங்களும் வீடியோவுக்கு வந்து அம்மாவுக்கு பற்றின ஒரு வீடியோ போட்டுனாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்மாவுக்கான உதவிகள் கிடைச்சிருக்கு. அதை கொண்டு சேர்க்கணும் வந்து. ஆனால் அம்மா வந்து நல்லா கதைப்பா. அது தண்ணி வந்து போன தடவை ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி சொன்னோம். அவங்கள வந்து சேர்த்து திரும்ப வந்தன்ற மாதிரி. அது எங்களுக்கும் கேட்குறது புதுசாக இருந்தது. அதில் இருந்தால் நாங்கள் அதை எடுத்து வீடியோவில் போட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் உதவி செஞ்சவங்க. அதுக்காக தான் நாங்கள் ஆரம்பத்தில் கதைகள் நீங்கள் யோசிப்பேன் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு எடுக்கிறோம் வீடியோ அப்படின்ற மாதிரி. அப்படி அதிகமாக வேதனைகளை தனிமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அதை பற்றி ஏன் பசிக்க மாட்டேன். நீங்க வந்த சந்தோஷம் இன்னும் பெரியலான்னு பார்க்க வராம உறங்கு ஒரு அதான் சொல்றோம். கரைச்சல் இல்லை எஞ்சால் யாரையும் பார்த்துட்டாங்க கல்யாணம் இஞ்சி இருக்கீங்க அவங்களோட விஷயம். அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அப்படி ஒரு அம்மா பாப்பா அம்மா வந்துட்டு வரணும் வந்து பார்த்துட்டு போ. நான் உங்கள்கிட்ட அள்ளிட்டாங்கண்டியா கல்லி அது சரி. நீங்க ஒரு சொப்பின்ல 100 ரூபாய்க்கு கொண்டு வந்தாலும் எனக்கு பெருமை. இந்த அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட எனக்கு சந்தோஷம் தான். அவரும் கதைச்சு போடுவாரு நானும் கதைச்சு போடுவேன். நல்ல பொடியன் நல்ல புள்ளியன். நீங்க 4 பேரும் கடவுள்ற ஆசீர்வாதத்தோட 4 பேரும் நல்ல மாதிரி தான் சேர்ந்திருக்கிறீர்கள். இதே மாதிரி நீங்க 100 வயதுக்கு நல்ல ஆயுளோட இருந்து வாழ்ந்து வாகனம் ஓடுறீங்க. பார்த்து போகணும் ஓடப்படா தேவையில்லாத இடத்துக்கு வீடியோவுக்கு போகாதங்க.
அங்காலையெல்லாம் நான் முதல் போயிருக்கிறேன். அவங்க அந்த எம்பிமாரை வச்சு தான் பார்க்குறவங்க. பிறகு அண்டைக்கு ஈரானில் ஒரு இடத்த கிருஷ்ணாட்ட வாங்கி போட்டு உங்கள்கிட்ட வாங்கினு சொன்னீங்களேண்ணா, சைக்கிள் மெஷின் எல்லாம் அதையும் பார்த்தேன். நான் சொன்னேன், நீங்கள் ஜாசகம் உண்டியல் அந்த காலையில் அது ஒரு எனக்கு அவரை காணம் கிடையாது ஞாபகம் வந்து நான் கத்திட்டேன். அப்போ அதில் இருந்து பார்க்குறேன்டா பாருங்களேன், உனக்கன்னத்துக்கு போன் இந்த கிழவிக்கு போகணும் அந்த புள்ளியல் கேட்குற பேர புள்ளியல். நான் சொன்னேன், எனக்கு பரவாயில்ல உடஞ்ச போனேன்டான வாங்கிட்டாப்பா பார்க்கறதுக்கு என்ற அப்புறம் அந்த படி அந்த மாதிரி செஞ்சு எங்கட மூத்த கடை பேரு அப்படி என்ன சமையல் சமைக்கல. நீ சரி, நீங்கள் வண்டு வந்து உங்களோட கதையெல்லாம் சொல்லல சொன்னீங்க, உங்களோட ஸ்டோரியெல்லாம் சொல்லுங்க. எப்படி வந்து நீங்கள் எப்படி என்னென்ன கஷ்டப்பட்ட நீங்கள்? ரொம்ப கட்ட வால் கண்டானே. எனக்கு அம்மாவும் இல்லை, 4 வயசு. அப்பா அங்கட அம்மா கொழும்பாசத்தில் எடுத்து அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்கட வேற ஒரு 15 வயதுல அது என்ன நடந்தது தெரியாது. அது பிறகு அப்படி இருந்து நிறைய கஷ்டத்தை 15 வயதுல எனக்கு மகள் இருக்காவும். அவர் இறந்து 8 வருஷம் 25 வருஷம் படுக்க இல்லை. 15 வயசுல கல்யாணம் முடிச்சவர் 15 வயதுல நான் புள்ள இருக்காள் மகள். 15 வயதுல நீங்க புள்ள பிறந்த உங்களுக்கு. அப்ப எத்தனை வயதுல கல்யாணம் முடிச்சு நீங்க? என்ன சொல்ல வராது. 14 வயதுல கல்யாணம் முடிச்சான். 14 வயதுல கல்யாணம் முடிச்சான். 15 வயதுல புள்ள பிறந்துட்டான் வயலுக்கு. அப்படியா? 15 வயதுல 10ஆம் ஆண்டு படிக்கிற டைம். 10ஆம் ஆண்டு படிக்கிற இப்ப நம்ம என்ன கோலி கொண்டு விளையாண்டு இப்பத்திய படியனாலதான் நல்ல. இப்பத்திய படியனால இப்பத்திய பிள்ளையில வந்து தானா கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட குடும்பத்தை நல்லா வச்சு போட்டு தான் அதுக்கப்புறம் கல்யாணம் வரதுக்கே போகுது. நீங்கள் அந்த காலத்துல 15 வயதுல கல்யாணம் முடிச்சீங்க. 15 வயதுல கல்யாணம் முடிச்சீங்க. இப்ப 15 வயதுல கோலி கொண்டு விளையாடுறீங்க. இப்பத்திய பிள்ளை பப்ஜி விளையாடுது. அதுல இருந்து பிறகு அந்நேரம் வேலையும் இல்லை, கஷ்டமனே கஷ்டம்தான் இருந்தும். நீ அவரோட இருந்து வாழ்ந்து பிறகு கல்முனைக்கு இஞ்சால இதில் அக்கரைபத்துல ஆத்திரம்பட்டவருக்கு. ஆத்திரம்பட்ட உடனே இந்த தலை சிவத்தில் அடிபட்டுது, மதில் சிவத்தில் பஸ் அடிக்க விட்டுப்பட்டு ஓடித்தானுங்க. அதுல இருந்து எங்கட பெரிய மேடம் மகன் ஒரு ஆள் மில்லில் நின்றவர். நீ அவர் கண்டுபிடிச்சிப்பேன் பெரியாரம் கிடக்குறான் ஆக்கள் எல்லாம் ஈரச்சாக்கெல்லாம் போட்டு ஒரு அண்ணன் கண்டுபிடிச்சு அங்க மடுவத்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு போட்டு வந்து அடுத்த நாள் என்ன கூட்டிட்டு போனேன். அவர் முதல் குடிக்கிறவர் இல்ல அந்நேரம் அந்த வேலைக்கு போறாரு. மில்லிகளுக்கு ஆக்கள் கூட்டிட்டு ஆக்கள் முஸ்லிம் ஆக்கள் நினைச்சுக்காங்க ஒரு வெறியில விட கரண்ட் ஈரச்சாக்க கொண்டு போட்டுருக்கு. அப்போதைக்கு பார்த்தா ஒரே ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது, அந்த மில்லு பஸ்ல நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி அண்ணன் போய் அவரை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் வச்சு போட்டு என்ன வந்து கூட்டிட்டு போனவர். 10-11 மணி அந்நேரம் பிரச்சனை இல்லானே போகிறோம். இந்த கழுத்து இன்ச்சாலரிக்கு கழுத்தெல்லாம் திருப்பி போடுது, ப்ரெஷர் இருந்திருக்கு போல, காலும் கையை மண்டை இழுத்து போட்டுது. அந்த அங்கே இருந்து நீ அவங்கள்ட்ட கேட்டு கத்தி குளறி மட்டக்களப்பு கொண்டாந்து இது சொல்ல போனால் பெரிய கதை. மட்டக்களப்புல இருந்து கொழும்புக்கு கொண்டு போனவங்க. சரி வரல கடைசி வரைக்கும் வண்டியில் தெரிஞ்சவரு தூக்குறேன். நான் பட்ட கஷ்டம் ஒரு இப்பத்தியாக்கள் அப்படி பட்டிருக்க மாட்டாங்க. அப்ப நான் கூட தம்பாட்டில் நிக்கிறேன். இப்ப நேற்றுலாம் நீங்க சொல்றீங்க நம்ம கஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டது சொல்லுங்க. அவரோட என்ன கஷ்டப்பட்டது சொல்லுங்க. பிறகு கொழும்புக்கு கொண்டு போய்த்தாங்க. என்னட்ட சைன் கொடுக்கணும் அனுத்தாங்க பயத்துல. அவங்கட ஆக்கள் செத்து போயிடுவாராம், கொண்டு வரையில அதான்ட்டு. நான் என்ன செத்தா போட்டு உயிரோட இருந்தா விரட்டு பண்ணி சைன் பண்ணி கொடுத்து என்ன கொண்டு அங்கே 18 ஆம்புலன்ஸில் இறக்கி போட்டு இவரை கொண்டு போய்த்தாங்க. ஆம்புலன்ஸில் கொண்டு போக அப்புறம் நான் அந்நேரம் 100 ரூபா பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இங்கே 100 ரூபா கொழும்புக்கு. அப்போ நெல் குத்தி வைக்கிறேன் நான். அப்போ சுட்டு நெல் குத்தி விற்றுக்கேன், ஆக்களுக்கு நெல் குத்தி கொடுத்துருக்கேன், கொல்லி அட்டி விற்றுருக்கேன். சொல்ல போனாரு கதை நீ சொல்ல மனம் இல்லை. பிறகு இந்த ஒரு ஆள் 50 ரூபா, ஒரு ஆள் 50 ரூபா, ஒரு ஆள் 50 ரூபா தந்தாங்க. என்னட்ட கையில 300 ரூபா இருக்கேன். நெல் குத்தி வைக்கிற காசு அடுத்தது பைத்தேன்.
இஞ்ச பிள்ளைக்கு வருத்தம் மகளுக்கு விட்டு போட்டு கொழும்புக்கு போயிட்டேன் அன்றிரவு போய் அங்கே தெரிஞ்ச ஆகல் இருந்தவர்கள் அதுக்கிடையில் அவசரமா இதில் ஒரு கட்டி ரத்த கட்டி இருந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்து போட்டு ஐசியூவில் வச்சிருந்தாங்க. தெரியாது, சுத்தி 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 திரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சு நீ எல்லாம் செய்து அவருக்கு டீ எல்லாம் ஊற்றி கொடுத்து போட்டு சுடு தண்ணி வத்தல் உடுப்பு சாமான் எல்லாம் கொண்டு வந்தான். அங்கே 21 நாள் வச்சிருந்து எங்களுக்கு தெரியாம மட்டக்களப்புக்கு அனுப்பிவிட்டாங்க. அவன் அனுப்பிவிட்டா ஒரு 3-4 நாளை அப்புறம் தெரியும் இவரும் சரிக்காரன்ட்டு. அங்க நான் பாயும் பேசுறல்ல அவரு கதைக்கிறல்ல இவரல்ல ஒன்றும் நீ அங்க வச்சிருந்து பிறகு திரும்ப டிக்கெட் வெட்டி வாழைச்சேனை கொண்டு வந்து வாழைச்சேனை வந்து வீட்டை கொண்டு வந்து அது அங்கறிக்க எவ்வளவு இருந்தாங்க படுக்கையில தூக்குறப்பா நடக்க மாட்டேன். பாத்ரூம் எல்லாம் எல்லாம் அப்புறம் 8 வருஷத்துக்கு முதல்ல செத்து அதுக்கு பிறகு ஒரு காலை நடக்க வச்சுட்டேன். நொண்டி நொண்டி நடக்கிறதுக்கு ஒரு காலும் கையுமே இல்லாது, ஒரு காலும் கையும் வேலையும் பெருசா இல்ல. இந்த ரோட்டுகள் எல்லாம் நடக்க மாட்டாரு, சொக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் செய்து போட்டு தான் வெளிநாடு போனாம. ஓ 400 ரூபா அந்நேரம் சம்பளம். அப்ப இந்த இவரை பாக்குறதா புள்ளியலை பாக்குறதா நான் இது வழிய போயும் சரி வராது, காசு காணாது. வந்துட்டு போய் அதுல ஒரு வருஷமும் 4 மாதம். ஓ அது 3 மாதத்துக்கு பிறகுதான் அவனுங்களை இந்த செக்கு செய்து தருவான். பீசில கதைச்சு அனுப்பணும் இல்லண்டா கடிதம் வழி அனுப்பினா 3-4 மாசத்துக்கு பிறகு கிடைக்கும். போன் ஒன்றும் இல்லை, கதைச்சு அனுப்பினா அது சில நேரம் தருவாங்க, சில நேரம் தர மாட்டாங்க. எனக்கு கிடைச்ச இடமும் பரவாயில்ல. ஒரு வருஷம் 4 மாதம் ஒரு கடிதம் வந்து செத்து போயிட்டாரான்னு. இல்லப்பா 2017 தான் செத்தவர். இது இந்த புள்ளி எழுற வேலையாகும் எனக்கும் தெரியாத அவசரத்துல நானும் கத்தினா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. நான் கனாதட்ட ஒரு கடிதம் போட்டு இருந்தது சும்மா அனுப்பிக்காங்க. அவருங்க நேரம் வருத்தம் தான். நீங்க வந்து ஒரு வருஷம் 4 மாசத்தாலேயே வந்தேன். அந்த கடிதத்தை பார்த்தா நீங்க இங்க வந்தீங்க. அந்த கடிதத்தை பார்த்து சரியா நான் அங்க நாங்க வேறு செத்து போயிட்டாருன்ட்டு நிறைய அதுக்கு பிறகு அவரு அதுக்கு பிறகு வந்து திரும்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு திரும்பியும் போனான். அதே 400 ரியால் தான் சம்பளம். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் அவருக்கு வீடு கட்டி கொடுத்தாது. பூசையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜன்னலும் இல்லை, ஒன்றும் காப்பாத்திருக்கிறீங்களே, அது பெரிய விஷயம். சரிம்மா, உண்மையில வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கான உதவி கிடைச்சிருக்கு. தரத்துக்காக தான் வந்து நாங்கள். சரியானே? சரிங்கம்மா. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட என்ன கேட்ட, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ரூமண்டான நான் நிம்மதியா இருந்து சாவணுமா, நான் நிறைய கஷ்டப்பட்டு. ஆனா சாவே கதைக்கிறீங்க, அதையே நீங்க கதைக்கிறீங்க. சரி, இப்போ என்னன்னு சொன்னா உண்மையில நீங்க மருத்துவத்துக்கோ சாப்பாட்டுக்கோ இப்போ பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ உங்கள்ட்ட காணொலி பார்த்து அதுக்காண்டி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. சரி, கையை பிடிங்க, கையை காட்டுங்க. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, மொத்தம் 80. சரி, மொத்தம் 80,000 இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த காசை என்ன பேருங்க சொன்னால் இப்போதைக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு 5,000 10,000 சாப்பாட்டுக்கு சாமான் மாட்டி கொண்டு போட்டு மிச்ச காசை கொண்டு பேங்க்ல போடுங்க. நீங்க கேட்டீங்க தானே உங்களுக்கு வீடுன்னு சொல்லி. இப்போ அதுக்கானது தனியாக யாரும் முன்வரலை. யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு நான் ஒரு ரூம் கட்டி கொடுக்குறேன் தம்பி, எவ்வளோ முடியும் என்ன முடியும்னு சொல்லி யாராச்சும் கேட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கான பதில்களை சொல்லி அதை கட்ட அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். யாராச்சும் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு கட்ட வரவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் செலவுக்கோ தேவைப்பட்டால் நீங்கள் அதை உபயோகிச்சுக்கோங்க மிச்ச காசு. சரிங்களோ? இப்போ இந்த காசு வந்து யார் யார் தந்தாங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருக்கிற தயால குரு அண்ணா வந்துட்டு 30,000 தந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி
ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டு வீட்டை நார்மலாக திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்கிறேன், 3928. இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். சரிங்களா? என்ன சிரிப்பு வருதா பேசும்போது? என்ன பேசுகிறானா இல்லை மந்திரம் வந்துடானான்னு சொல்லி சிரிப்பு வருதா? சரி, ஓகே, சரிங்களா? அப்போ இந்த ஜெர்மனியில் இருக்கிற அவங்க அனுப்பினது 50,000. அதே மாதிரி தயாலகுரு அண்ணா சுவிஸ்லேருந்து அனுப்பினது வந்துட்டு 30,000. டோட்டல் வந்துட்டு 80,000. இப்போ எதாவது திருத்துறேன்னு சொன்னால் 50,000 திருத்தினா திரும்ப என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியாது. அதனால் வந்து நீங்கள் ரேகா கார்டை வீடை வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதாவது வந்து நம்ம வந்துட்டு திருக்கோயில் மண்டானையில் வந்துட்டு அவங்களுக்கு வீடை வந்து திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அவங்களுக்கு சேர்ந்து ஒரு தொகை பணத்தை வச்சுக்கொண்டு திருத்தி கொடுக்காம நார்மலாக ஒரு அறை வந்து கட்டி கொடுத்துருந்தோம். ஸோ அதே அளவுக்கான இது இல்லாட்டியும் அதோட கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும், அதாவது ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பழுவாத்தில் ஒருத்தங்களுக்கான ஒரு தாய் மகனுக்குமான ஒரு 2 ரூம் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அளவுக்கான ஒரு வீடு ஒரு அளவுக்கான ஒரு பட்ஜெட் வந்து செய்து கொடுத்துருந்தோம். ஸோ அப்படியான வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராச்சும் வந்து பண்ணி கொடுக்க போகிறீங்க, அம்மாவுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணி கொடுக்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேல தெரியும், எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கும் ஏதாச்சும் என்ன பிரச்சனை சொன்னால், அடிக்கடி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி தோணுச்சுன்னா பயப்படாமல் வந்து கிஷோவுக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவார். அதாவது நீங்கள் நந்திகிட்ட சொல்லிவிட்டு நந்தியை வந்து அங்கே உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி விடுற மாதிரி அவர்கிட்ட சொன்ன உடனே காப்பான்னு வந்து எங்கிட்ட சொல்லுவார். அவரு சொல்லுவாரு, அவரு ஆனா சொல்ல மாட்டாரு, அவரு சொல்லுவாரு என்ற பிள்ளைகள் எனக்கு வந்ததே போதுமா. சொல்லுங்க நீங்க, சரிங்களா? இது எனக்கு அந்த நான் இருந்து உள்ள நிம்மதியால் மழைக்கு எவ்வளவு தண்ணி மகன் இதுக்குள்ள மகன் ஃபுல்லா தண்ணி, அந்த நல்ல வெள்ளாளங்குட்டி பாம்பு மட்டை நான் கதிரையை வச்சுட்டு நான் எடுத்து வைக்கிறேன். கதிரையை வச்சுட்டு இதுல எரிப்பேன். ஒரு காலை பிடி வச்சுட்டு ஒரு காலை தண்ணி இறைச்சி அந்த ஒரு 3-4 வீடு கழிச்சு ஒரு அக்காடை விட்ட போறேன். அங்க இல்லப்பா, உள்ளுக்கு அவங்க உயர்த்தி போட்டிருக்காங்க, அரசாங்கத்தால் கட்டி கொடுத்த வீடு, உலக வங்கியால கட்டி கொடுத்த வீடு. அவன் நல்லா உச்சத்தி சிமெண்ட் போட்டு கட்டிருக்கான். அவங்க போவேன், அவன் நீ சாப்பாடு தருவா, அவன் சாப்பிட்டு எனக்கு என்ன நீங்க கதைக்கிறது கேட்கும் போது இந்த இடத்துல அந்த காத்தடிக்கிறது கேட்கும் போது நித்திரோண்டு வருது. படுத்து நித்திரோளுங்களேன் இருக்கும். அப்ப நாங்க வேலை செய்யணும். சந்தோஷம், உண்மையில சந்தோஷம். சரிங்களா? உண்மையில இந்த ஒரு உதவி பண்ணவங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்க நன்றிகளை சொல்லிக் கொள்றோம். நீங்களும் ஏதாச்சும் சொல்ல போறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லதானே வேணும். நன்றி மகன், எனக்கு நீங்க தந்தது எனக்கு பெத்த உள்ள மாதிரி ஒரு சௌர மாதிரி 2 பேரும் தந்திருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் உங்களோட குடும்பத்தோட நீண்ட ஆயுளோட நல்ல சந்தோஷமா நீங்க இருந்து வாழ ஆண்டவன் அருள் புரிவாராக. எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு ரூம் கட்டி தந்தேன்டா, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமா. எல்லாரும் இந்த உலகத்துலேருந்து மண்ணுக்குள்ளே தான் போகிறேன், ஒரு தரம் கோட்டை கோபுரத்துலேருந்து கொண்டு போகிறதில்ல. எனக்கு ஒரு ரூம் கட்டி தாங்க வாங்க, உங்களுக்கு கோடான ஓடி நன்றி. சரிங்களா? அப்போ அந்த காசை வந்துட்டு மீதத்தை கொண்டு உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. சரிங்களா? நான் இதில் 10,000 எடுத்து போட்டுவேன். மிச்சம் 70,000 கொண்டு பேங்க்ல போட்டு வைங்க. நம்ம வீடு கட்டுறதா இருந்தாலும் அது தேவைப்படும். சரிங்களா? ஓகே. உண்மையில இந்த உதவி பண்ணவங்களுக்கு மறுபடியும் எங்கள்கிட்ட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசியிருந்தாலோ காணொலிகளை காண்பிச்சிருந்தாலோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். அப்படி வாங்கிட்டு சொல்லிவிடுங்க எல்லாருக்கும். பாய்.